திருச்சிற்றம்பலம். என்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பலன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆவணி மாத பலனை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முதல்ல என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் முதல்ல என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க, என்ன யோகத்தில் இருக்காங்க, இறுதியாக என்ன வழிபாடுகள், ஒவ்வொரு ராசிக்கும் தனிப்பட்ட முறையில் என்ன செய்யலாம் அப்படிங்கறத நம்ம வீடியோல பார்க்கலாம். இந்த மாசம் செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதனுடைய வீட்டுல இருக்கார். புதன வீட்டுல குரு பகவான் தனிச்சு நிக்க போகிறார். இந்த மாதம் முழுவதும் பாத்தீங்கன்னா உச்ச பலம் பெற்று தனிச்சு நிற்கிறார். அதே போல அடுத்தது பாருங்க, சூரியன் கேது புதன் சேர்க்கை. இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்சி பலம் பெற்று கேதுவோட இருக்கார். இப்ப சூரியன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது உங்க ஜாதகத்துல இருக்கான்னு பாருங்க. சூரியன் கேது, சூரியன் ராகு சேர்க்கையில உங்க ஜாதகத்துல இருக்கான்னு பாத்துக்கோங்க. இந்த சேர்க்கை இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா முழுக்க முழுக்க அரசியல்வாதிகளா இருப்பாங்க, அரசாங்கத்துக்கு உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. அரசியல் ரீதியாக நிறைய பினாமியலம் இந்த சூரியன் கேதுல தான் இருப்பாங்க, சூரியன் ராகுல தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஐடியா கொடுக்கக்கூடியவங்க தான். அரசியல்வாதிகள், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறாங்க, அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்காங்க அப்படின்னா இந்த கிரகச்சேர்க்கை இருக்கக்கூடியவர்களை தன்னுடைய ஆலோசகராக வைத்துக் கொண்டால் மிகப்பெரிய வளர்ச்சி நமக்கு கொடுத்துருவாங்க. சோ அப்பேற்பட்ட அறிவாளி, அப்பேற்பட்ட நுணுக்கங்களை கண்டறிந்து மற்றவர்களை வளர்த்தக்கூடியவர்கள் அப்படிங்கிறது எடுத்துக்கணும். ஆனா தன்னுடைய வாழ்க்கையில பித்திருதோஷம், அப்பா சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள் அனுபவிக்க முடியாம போறது, தன்னுடைய சுய முயற்சியில எதுவுமே பண்ண முடியாம இருக்கிறது, இன்னொருத்தரை சார்ந்து வாழ்றது கூட பாத்துட்டீங்கன்னா இந்த சூரியன் கேது, சூரியன் ராகுதான். ஆனா அடுத்தவர்களை வைத்து அவர்களை வளர்த்தி நாம் வாழ்ந்து கொள்வதில் மிகப்பெரிய புத்திசாலி, தந்திரவாதி அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறது பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க புதாத்திய யோகத்தை கொடுக்கும். சோ இந்த கிரகச்சேர்க்கைகளும் இந்த மாசம் நடக்குது. அடுத்தது பாருங்க, சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுக்கு 16ஆம் தேதி வரைக்கும் கன்னியா வீட்டுல நீச நிலையில இருக்கார். நல்லா புரிஞ்சுக்கணும், சுக்கிரன் நீசம். அப்போ அவர் தான் ஆடம்பரத்துக்கு சொந்தக்காரர். அடுத்தது பாத்துட்டீங்கன்னா துலாம் வீட்டுக்கு வரப்போகிறார். துலாம் அப்படிங்கிறது சுக்கிரன் இங்கேயும் ஆட்சி பலம் பெறுவார், இங்கேயும் ஆட்சி பலம் பெறுவார். ஆனா இங்க மூல திரிகோண வீடு ரொம்ப பவர்ஃபுல்லான இடம். நீங்க என்ன ராசியோட எடுத்துட்டு போங்க, என்ன லக்னமா வேணா எடுத்துட்டு போங்க, உங்க ஜாதகத்துல சுக்கிரன் இங்க இருக்காருன்னு பாருங்க. அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மிகப்பெரிய பண வசதி எப்படி சம்பாரிச்சிருவீங்க, மிகப்பெரிய கோடீஸ்வரன் யோகத்தை கொடுத்தே தீரும். ஒரு குழந்தை இந்த இடத்துல பிறக்குது, இங்க இந்த மாதிரி கிரகச்சேர்க்கையில பிறக்குது, இந்த இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது ஒரு குழந்தை பிறந்திருக்குது அப்படின்னா நீங்க எவ்வளவுதான் கீழ்நிலையில் இருந்தாலும் சரி, இந்த குழந்தை வளர 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 பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லட்சுமி கடாட்சத்தை கொடுத்துரும். செல்வ செழிப்புக்கு குறைவே இருக்காது. லட்சுமி உங்க வீட்டுல இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அப்பேற்பட்ட ஒரு லட்சுமி கடாட்சம் கொண்ட ராசி துலா ராசி. அங்க சுக்கிரன் இருக்குது, இன்னும் யோகத்தை வாரி வாரி வழங்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். இந்த மாசம் இந்த 16ஆம் தேதிக்கு மேல பிறக்கக்கூடிய குழந்தைகளாக மிக அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பாங்க. புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 21ஆம் தேதி வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா சிம்மத்துல இருப்பார். 21ஆம் தேதி வரைக்கும் 21ஆம் தேதிக்கு மேல சொந்த வீடாக இருக்கக்கூடிய கன்னியா வீட்டுக்கு ஆட்சி உச்ச பலம் பெற்று வரப்போகிறார். இது அதை விட ஒரு ஜாக்பாட்டான யோகா. அப்ப இந்த மாசம் பாருங்க, சுக்கிரன் ஆட்சி, புதன் ஆட்சி உச்சம், சூரியன் ஆட்சி, அதே போல குரு பகவான் உச்சம், 2 கிரகங்கள் உச்சம், 3 கிரகங்கள் ஆட்சி பலம் பெற்று இருக்கு. சனி வக்கரகதியில இருக்காரு, ராகு கும்பத்துல இருக்கார், கேது போய் உங்களுக்கு சிம்மத்துல இருந்து சூரியனோடு இருக்கார். இந்த மாசம் எல்லாமே அரசியல்வாதிகளோட நிறைய நியூஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். நிறைய மேஜிக் எல்லாம் நடக்க போகுது அரசியல்ல. நம்ம தமிழ்நாடு ரீதியாக இருந்தாலும் சரி, உலக அளவில் இருந்தாலும் சரி, இந்த சூரியன் கேது சேர்க்கை இருக்கும்போது அரசியல்ல நிறைய மாற்றங்கள் வரும், நிறைய தடைகள் வரும். அரசாங்கத்தினால நிறைய விஷயத்த மக்களுக்கு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலைகள் வரும். அரசாங்கத்தை நம்ம தப்பா நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். இப்ப என்ன ஆட்சி போயிட்டு இருக்குதோ அந்த தலைவரை நம்ம தப்பா நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். அதே போல இந்த சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்கிறதுனாலயும், அதே போல புதன் அங்க இருக்கிறதுனாலயும் இந்த ராசியில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க யாராவது இருக்கீங்க, சிம்ம லக்னக்காரங்க யாராவது இருக்கீங்க அப்படி இல்ல, அந்த அரசியலுக்குள்ள இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே கொஞ்சம் பிரஷர் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். எந்த கட்சியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளாக இருந்தாலும், இந்த கிரகச்சேர்க்கைகள் இருந்தாலும், நான் சொல்லக்கூடிய இந்த ராசி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. சோ சனி வக்கரகதி ஆயிருக்கார். உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாக இருந்தால் யோகமான காலகட்டங்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த சனி வக்கர நிவர்த்தி ஆகிற வரைக்கும் இருக்க போது. கடைசியில் என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கிறதையும் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் இப்போ முழுமையாக பார்க்கலாம். ரிஷப ராசிக்கு உண்டான ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரிஷப ராசி இந்த மாசம் 16ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுடைய கிரகம், உங்களை ஆளக்கூடியவர் சுக்கிரன், அவரை பொறுத்துதான் லைஃப் உங்களுக்கு இல்லையா. அப்படி இருக்கக்கூடியவர் நீசத்துல இருக்கார். இருந்தாலும் குருவினுடைய தொடர்புலதான் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய பிரச்சனைகள் இல்லை. ஆனா இருந்தாலும் குருவும் பார்க்கிறார், சனியும் பாக்குது, நேரா டைரக்டா வக்ரமாய் பாக்குறாரு. சோ ரிஷபராசிக்கு இந்த மாதம் பாத்துட்டீங்கன்னா ஒரு 16ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப அமைதியா இருந்துக்கிறது நல்லதுங்க. ரொம்ப அமைதியா இருந்துக்கணும். உங்களாலதான் ஒரு விஷயம் நடக்கும் அந்த வாழ்க்கையில. ஏன்னா கிருஷ்ணர் தானே. ரிஷபராசியில ரோகிணி நட்சத்திரம் இருக்கிறதுனால கிருஷ்ணனுடைய முழு கடாட்சம் ரிஷபராசிக்கு உண்டு. பெருமாளுடைய கடாட்சம் ரிஷபராசிக்கு அதிகமா இருக்கும். சூட்சமவாதி தானே நீங்க.
எப்படி இருந்தாலும் ஜெயிக்கதான் போறீங்க. அதனால கொஞ்சம் இந்த மாசம் ஒரு 16ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கோங்க. என்ன பண்ணினாலும், என்ன பேசினாலும், எந்த புதிய முயற்சிகள் எடுத்தாலும் நீங்க எதுலயும் தலையிடாம பின்னாடி இருந்து செயல்படுத்தி கொள்வது என்பது ரொம்ப நல்லது. நான் தான், எனக்கு தான் அப்படின்னு முன்னாடி போய் நிக்காதீங்க. மேக்சிமம் அது ரிஷபத்துக்கு பிடிக்காது. பெருமை வந்து அடுத்தவங்க வந்து உங்களை பத்தி புகழ்ந்து சொன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா நீங்க உங்களுடைய பெருமையை வெளியே சொல்லிக்க மாட்டீங்க. அதுலதான் வந்து ரிஷபம் ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடியவர்கள். கண்ணு பற்றும் ரிஷபத்துக்கு நிறைய கண்டிஸ்டி வருங்க. இயற்கையே சும்மா நடந்து போனாலே கண்டிஸ்டி ஆயிடும். ஏன்னா அந்த அளவுக்கு மகாலட்சுமி கடாட்சமும் ஈர்ப்பும் கொண்ட ஒரு ராசி அப்படிங்கிறது ரிஷப ராசி. சாதாரணமா தான் இருப்பாங்க. ஆனா பாத்துட்டீங்கன்னா கருப்பா இருப்பாங்க, ஒல்லியா இருப்பாங்க. இந்த மாதிரி ரிஷப ராசிக்கு ஒவ்வொரு குணங்கள் இருக்கும் அந்த லக்னத்துல, அந்த ராசிக்குள்ள போற கிரகத்தை பொறுத்து. ஆனாலும் அந்த ராசியுடைய தன்மை என்னன்னா அடுத்தவர்களை ஈர்க்கக்கூடிய தன்மை அப்படின்னு ரிஷபத்துக்கு இயற்கையாகவே உண்டு. அப்ப நிறைய திருஷ்டி கண் திருஷ்டியில பட்டுட்டே இருக்கும். அப்ப சுக்கிரன் இப்ப நீசமாகும் பொழுதெல்லாம் அடிக்கடி கோயிலுக்கு போறது, திருஷ்டி சுத்தி போட்டுக்கிறது, பெண்களிடம் கவனமாக இருந்து கொள்வது. ஏன்னா உங்களுக்கு ஒரு 6ஆம் அதிபதியாக இருக்கலாம், கொஞ்சம் உடம்புல கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது. வயிறு பிரச்சனை வருங்க இந்த டைம்ல. எல்லாம் சனி பாக்குறாரு இல்லையா, வயிறு பிரச்சனை வரும். வயிற்றுக்குள்ள வந்து ஏதாவது உங்களுக்கு ஆல்ரெடி வந்து டேமேஜ் பண்ணி வச்சிருக்கு அப்படின்னா அதெல்லாம் சனி காட்டி கொடுத்துருவாரு. இந்த ரிஷபராசில பாத்தீங்கன்னா யாராவது ஜென்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னா இந்த ட்ரிங்க்ஸ் பண்றாங்க. சோ ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தினால பாத்துட்டீங்கன்னா லேடிஸா இருந்தீங்கன்னா கர்ப்பப்பை பிரச்சனைகள் இருக்கிறது, வயிற்றுல இதெல்லாம் இருக்குது அப்படின்னா, அதெல்லாம் தெரியாம இருக்குது அப்படின்னா, இப்ப ரிஷபத்தை வந்து ராசி அதிபதிய சனி பாக்குது இல்லையா, இந்த நேரத்துல உங்க வயிற்றுல எல்லா பிரச்சனையும் வெளியே காட்டிடும். இதுக்கு மேல ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இது வரைக்கும் நோய்க்கு ட்ரீட்மெண்ட் பெருசா கொடுத்துட்டு இருக்க மாட்டீங்க. ஆனா இதற்கு மேலதான் நமக்கு நம்ம வந்து உடம்பு ரொம்ப முடியாம இருக்கோம், நமக்கு கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் எடுத்தே ஆகணும் அப்படிங்கறத எடுக்க வைக்கும். சோ அதனால அதுல போக்கஸ் பண்ணுங்க. மத்த பெரிய விஷயத்துல நீங்க போக்கஸ் பண்ணாம இருக்கிறது நல்லது. உடம்பு ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும். ஏன்னா 16ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வந்துடுறாரு. அதற்கப்புறம் நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும், நல்ல மருத்துவர்கள் கிடைப்பாங்க. அதற்கப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க நீங்க. இப்பயே நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கு, ஏதாவது போயிட்டு இருக்கு அப்படின்னாலும் கூட கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கிறது நல்லது. 16ஆம் தேதிக்கு மேல நல்ல ட்ரீட்மெண்ட், நல்ல டாக்டர்ஸ் கிடைப்பாங்க. அதே போல பாத்தீங்கன்னா ஆட்சி பலம் பெற்றுறாரு. அதற்கப்புறம் உங்களுடைய கை ஓங்கட்டும். அதற்கப்புறம் நீங்க என்ன வேணா சொல்லுங்க கேட்பாங்க. நீங்க சொல்றது எல்லாமே அவர்களுக்கு புரியும். அதற்கு முன்னாடி நீங்க என்ன தலைகீழா நின்று தண்ணி குடிச்சாலோ, நீங்க என்ன சொன்னீங்கனாலும் உங்களை கேட்க மாட்டாங்க. உங்களுடைய செயல்கள் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸிங்ல போகும். தடையாகாது, ஸ்லோ ப்ராசஸிங்ல போகும். அந்த 16ஆம் தேதிக்கு மேலதான் ஓகே, ரிஷபம் சொன்னது கரெக்ட் தான், இவர் சொல்றது கரெக்ட் தான், உங்களை வந்து அதற்கப்புறம் புகழ்வாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது. ஏன்னா 2 மற்றும் 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் பாத்துட்டீங்கன்னா கேதுவோட நிக்கிறார் 21ஆம் தேதி வரைக்கும். அப்போ 2ஆம் இடங்கிறது பணம் இல்லையா, 2ஆம் இடங்கிறது வாக்கு இல்லையா, செயல்கள் இல்லையா. சோ இந்த டைம்ல பணம் கொடுக்கல் வாங்கல் பண்றது, யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. பேச்சால நிறைய பிரச்சனைகள் வருங்க இந்த டைம்ல. எப்படின்னா கேது என்ன பண்ணுவாருன்னா ஒரு லாக், அவங்க ராகு கேதுக்கள் இல்லையா, அவங்க வந்து எதுவுமே தெரியாத மாதிரி இருந்து கொண்டு போய் நம்ம லாக் பண்ண வச்சிருவாங்க. சோ இது வந்து கொக்கி மாதிரி அவங்களுடைய குணமே அதுதான். சோ பேசி வம்பலுக்கு வைக்கிறது. டக்குன்னு இப்ப நீங்க ரிஷபராசிக்காரங்க பேசட்டும் 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 காத்துட்டு இருப்பாங்க மத்தவங்க. எப்படி இவங்களை லாக் பண்ணலாம், எத்தாவது ஒரு வகையில வந்து லாக் பண்ணி இவங்களை வந்து இவங்க எல்லாத்துலயுமே ஜெயிச்சுட்டு இருக்காங்களே, எல்லாத்துலயுமே திறமையா இருக்கிறாங்களே, எப்படியாவது ஒரு இடத்துல வந்து இவங்களை வந்து கீழே தள்ளிடணும் அப்படின்ட்டு இப்போ நீங்க பேசட்டும் வாயை திறக்கட்டும் இருப்பாங்க. இந்த டைம்ல பேச்சுல கவனமா இருந்துக்கும், பேசி மாட்டிக்காதீங்க. பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். நிறைய தர்மங்கள் பண்ணுங்க, தானங்கள் பண்ணுங்க, அதெல்லாம் வந்து வேற. பட் வந்து ஒருத்தர் கொடுக்கல் வாங்கல் பண்றப்போ கொஞ்சம் ஏன் புதன் அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா நீங்க பண்ணக்கூடிய அந்த பத்திர பதிவு எல்லாமே புதன் தான். ஒரு இடமே வாங்குறீங்க, ஒருத்தர் பணம் கொடுக்குறீங்க, ரொம்ப எமர்ஜென்சி, என்கிட்ட கேட்கறாங்க, நான் கொடுத்துதான் ஆகணும், ரொம்ப சொந்த பந்தமா போயிடுச்சு அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட்ல சைன் இல்லாம கொடுக்காதீங்க. கண்டிப்பா ஏமாந்துருவீங்க இந்த டைம்ல. ரிஷபத்துக்கு பணத்தை கொடுத்துருவாங்க, திருப்பி கேட்கறதுக்கு மனசே வராது. ஒரு ஷையான கேரக்டர் அவங்க, வீடு பாத்துக்கலாம். ஏன்னா வேலை செஞ்சு சம்பளத்தை கூட வாங்க மாட்டாங்க ரிஷபம் எல்லாம். அவங்களா கொடுத்தா வாங்கிட்டு வருவாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து ரிஷபம். அப்ப யாருக்காவது பணத்தை கொடுத்துறாங்க, கொடுத்துட்டு வரக்கூடிய கேரக்டர். அது எத்தனை லட்சம் எத்தனை கோடியா இருந்தாலும் கொடுத்துட்டு திருப்பி கேட்கறதுக்கு கொஞ்சம் இது பண்ணுவாங்க. அவங்க கொடுக்கல, நேரத்தை ஓட்டுறாங்க அப்படின்னு விட்டுட்டு வந்துருவாங்க. கடவுள் பார்த்துக்குவார் அப்படின்னு விட்டுட்டு வந்துருவாங்க. ஆனா இதெல்லாம் தான் ரிஷபத்துக்கு மிகப்பெரிய ஒரு மைனஸ். அப்ப இந்த டைம்ல புதனோட சேர்ந்து உங்களுக்கு கேது இருக்கிறதுனால ஒரு பணம் கொடுக்கல் வாங்கல் வாங்குறீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் இல்லாம நீங்க பண்ணாதீங்க. அப்ப அவரே உங்களுக்கு 5ஆம் அதிபதியும் ஆகிறதால குழந்தைங்களுடைய மனோநிலையை கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. மார்க்ல கொஞ்சம் கம்மியா தான் வரும். ரிஷபராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, ரிஷபராசிக்காரங்க வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, இப்ப மிட்டம் போகுது இல்லையா, மிட்டம் லாஸ்ட் வந்திருக்கு, அடுத்தது குவார்டர்லி வரப்போகுது.
சோ வந்து பெரிய அதுக்குள்ள வந்து 21ஆம் தேதி வரைக்கும் எதாவது டெஸ்ட் எல்லாம் வைக்கிறாங்க, இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னா மார்க் வழியில கவலைப்படாதீங்க. என்ன முயற்சி பண்ணனாலும் வர்றதா வரும். சோ அதனால வந்து கேதுவோடு இருக்கும்போது தடை தாமதம் படிப்பாங்க. பட் வந்து ஞாபக சக்தி அப்படிங்கிறவங்களுக்கு கொஞ்சம் குறைச்சுதான் கொடுக்கும் இந்த புதன் கேது சேர்க்கை. நல்ல ஞாபக சக்திகள் இருந்தால் அங்க போய் எழுதுறப்ப குழப்பமாயிடும். இது வந்து ஒரு சூட்சமம். சோ அதனால இந்த தடவை எல்லாம் பாத்துட்டீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, ரிஷபராசிக்காரர்கள் வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, படிப்பு மந்தமா இருக்குதான் சரி, ஓகே பரவாயில்ல, அடுத்த கட்டத்துக்கு நல்லா வந்துருவாங்க அப்படிங்கறத மட்டும் மூவிங் பண்ணிட்டு போயிருங்க. இது உங்களை குழப்பம் பண்றதுக்காக இந்த கிரகங்கள் செய்யக்கூடிய ஒரு வேலை. சோ நீங்க வந்து மைண்ட்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்துக்கோங்க. ராசி அதிபதி நீசமாக இருக்கும் பொழுது எல்லா பக்கம் அடி உழுகத்தான் செய்யும். எல்லா விதத்திலயும் உங்களுக்கு வந்து ஒரு மைனஸ் வர செய்யும். ஒரு சொட்டு கண்ணீராவது விட்டுட்டு தான் அடுத்த வேலையை பார்க்க வைக்கும். சோ அதனால கர்மாவை கழிப்பதற்கு செய்யக்கூடிய விஷயம் தானே இதெல்லாம். சனி வேற பாக்குறாரு சுக்கிரனை, நேரடியா பாக்குறாரு. அதனால கொஞ்சம் இந்த வேலைகள்லாம் நடக்கும். அதனால கவலை இல்லாம இருங்க. 16ஆம் தேதிக்கு வரைக்கும் தான். இந்த 16ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க வேலை எல்லாமே சூப்பரா நடக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடும். ஓகேங்களா? அடுத்தது 4 குடையவராக இருக்கக்கூடிய சூரியன் 4ஆம் வீட்டிலேயே கேதுவோடு இருக்காரு. இயற்கையாகவே சொல்லிருக்கு பித்திருதோஷத்தினுடைய அமைப்பு. அப்ப ரிஷபராசிக்காரங்களுக்கு யாருக்காவது சூரியன் கேது, சூரியன் ராகு சேர்க்கையில இருக்குன்னா இந்த காலகட்டங்கள் தாய் தந்தையருக்கு பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் பித்திரு தோஷ நிவர்த்தி பண்றது, முன்னோர்களை வழிபாடு செய்யறது, இதெல்லாம் ரொம்ப விசேஷமா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம முதலே சொல்லியிருக்கிறதா ஆரோக்கியத்தை தான் கை வைக்க போகுது. 4ஆம் இடங்கிறது ஜஸ்ட் நுரையீரல், நுரையீரலுக்கு வரக்கூடிய அந்த நரம்புகள், ரத்தம், இது எல்லாமே 4ஆம் இடம் தான். சோ அந்த இடத்துல வந்து கேது இருந்து இருக்கும்பொழுது ஆல்ரெடி பாத்துட்டீங்கன்னா இப்ப ரிஷபத்துக்குள்ள நிறைய நுரையீரல் பிரச்சனை வந்திருக்கும், ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது, நெஞ்சு எரிச்சல் ஆயிட்டு இருக்கிறதெல்லாம் இருக்குது, குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் ரிஷபத்துக்கு இப்ப போயிட்டு ஏன்னா 4ஆம் இடத்துல கேது இருக்காரு. சோ அது சார்ந்து கேது எங்க இருந்தாலும் அதோட நோய்களை கொடுப்பா அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. சோ இப்ப இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும். குழப்பத்தை அதோட மனக்குழப்பத்தையும் மன வேதனையிலும் இப்ப 4ஆம் இடங்கிறது மனசு. எல்லாத்துக்கும் உழைக்கிறேன், என்னால எல்லாரும் என்னை தப்பா நினைக்கிறாங்க அப்படிங்கறதுல ரிஷபத்துக்கு இப்ப போகணும். சோ சூரியன் கேது சேர்க்கை 4ஆம் இடத்துல இப்ப இருக்கும்போது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அப்பாவுடைய ஆரோக்கியத்துல, அம்மாவுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அதே போல உங்களுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது என்பது ரொம்ப நல்லது. இது வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு மேஜிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரியன் வந்து ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால இயற்கையாகவே ரிஷபம் வந்து பெருமாளுடைய ராசியாக இருந்தாலும் சிவன் வழிபாடு அதிகமா செய்வாங்க. ரிஷபராசிக்காரங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா அது வந்து பெருமாள் அனுகிரகம் பெற்ற ஒரு ராசி. ஆனா அவங்க வழிபாடு பண்றது கூட சிவனத்தை வழிபாடு பண்றாங்க. 99% சிவனத்தை கும்பிடுறாங்க. அப்ப ஈஸியா சொல்ல ரிஷபராசியா சிவன் தான் உங்களுக்கு கும்பிட்டு இருக்கீங்க, சிவன் தான் நீங்க வழிபாடு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஆமான்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து நம்ம அனுபவத்துல நிறைய பார்த்த விஷயங்கள். சோ இப்போ சூரியனும் நல்லா இருக்கிறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்காக சிவன் வழிபாடு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக் கொள்வது என்பது நல்லது. இயற்கையாகவே சூட்சமமா வந்து செயல்படுத்தக்கூடியவர் சிவன் தான் ரிஷபத்துக்கு. சிவன் வழிபாடு கொஞ்சம் அதிகமாக வைத்துக் கொள்வதும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வைத்துக் கொள்வது நல்லது. இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் அசைவத்தை இந்த மாசத்துல ரிஷபராசிக்காரங்க அசைவத்தை தவிர்த்துக் கொள்வது என்பது மிகச்சிறந்த பரிகாரம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு பாத்துட்டீங்கன்னா ரிஷபராசிக்கு 7 மற்றும் 12ஆம் அதிபதி 2ஆம் வீட்டுல இருக்காரு. 7ஆம் அதிபதி 2ஆம் வீட்டுல இந்த மாதம் முழுவதும் இருக்கும்பொழுது பண வரவு உண்டு. மனைவி மூலமாகவோ கணவர் மூலமாகவோ கொஞ்சம் பண வரவுகள் உண்டு. இருப்பினும் அங்கிருந்து உங்களுக்கு 8ஆம் இடத்தை பார்த்தாரு. அப்ப என்ன ஆகுனா கோபம் அதிகமா இருக்கும். முகத்திலே அப்படியே தெரியும். கண் சார்ந்த பிரச்சனைகள் வரும். 12ஆம் அதிபதியும் உங்களுக்கு வந்து 2ஆம் வீட்டுல இருக்கும் பொழுது வெளிநாட்டு பணத்தை எண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும். அலைச்சல் நிறைய இருக்கு, பயணங்கள் நிறைய இருக்கு. ரிஷபராசிக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாலும் கோச்சாரப்படி இந்த மாசம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 70 to 60 to 70% பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து வர வேண்டியதா இருக்கு. பட் வந்துடுவீங்க, பயப்பட வேண்டியது இல்லை. சரி, இவ்வளவு சொல்லியாச்சு. என்ன பண்ணலாம் இந்த மாசம்? சரி சொல்லிட்டீங்க, என்ன பண்ணலாம்? சனி வக்கரமா இருக்குதுன்னு பாத்துக்கோங்க. வக்கரமாக இருந்ததுன்னா முயற்சி பண்ணுங்க, ஜெயிச்சிருவீங்க. அதனால எந்த மாற்று கருத்துக்களும் இல்லை. முஜாத்துல வக்கர ஜாதகமான்னு பாத்துக்கோங்க. அப்போ என்ன பண்ணலாங்க இந்த மாசம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, இந்த மாதத்துல ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வழிபடக்கூடிய பரிகாரம் அப்படின்னா சுக்கிரன் நேசமா இருக்காரு இல்லையா? சுக்கிரனாலே மகாலட்சுமி, சுக்கிரனாலே பெருமாள், சுக்கிரனுக்கு உண்டான நிறம் வெள்ளை நிறம், பட்டு, இதெல்லாம் சுக்கிரனுக்கு உண்டானது. ரொம்ப பிரச்சனையா இருக்குது, என்ன தாங்கவே முடியலைங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா பெருமாளுக்கு ஒரு பட்டு வேஷ்டி எடுத்து கொடுத்துருங்க. ஆஃப் ஒயிட் போட்ட ஒரு பட்டு வேஷ்டி பெருமாளுக்கு தானம் பண்ணிடுங்க. ஏதோ உங்க ஜென்ம நட்சத்திரத்து அன்னைக்கு கிருத்தியா இருக்கலாம், ரோகிணியா இருக்கலாம், மிருகசீரிஷமா இருக்கலாம், ஒரு பட்டு வேஷ்டி தானம் பண்ணிடுங்க ஜென்ம நட்சத்திரம் வர காலகட்டங்கள்ல. அல்லது ரொம்ப ஆறுதல் நாங்க பண்ணிடணும் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் ஆகுறப்ப பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். வெள்ளை நிற பூக்கள், வெண் தாமரை கொடுப்பது பெருமாளுக்கு ரொம்ப விசேஷம். தாமரை, வெள்ளை நிற தாமரை மாலை கொடுப்பது ரொம்ப விசேஷம். மகாலட்சுமிக்கு மல்லிகை பூ மாலை ரொம்ப விசேஷம்.
அல்லது உங்க கையால உங்க பிரார்த்தனையை சொல்லி பூ கட்டுங்க. இந்த காலங்கள்லதான் இப்ப பூ நம்ம வாங்குறோம். பட் நம்ம தான் இறைவனுக்கு பூ கட்டி சமர்ப்பணம் பண்ணணும். ஆண்டாள் அப்படித்தானே பண்ணுனாங்க. தன்னுடைய மாலைய, அவங்களுடைய கோரிக்கைய மாலையில கட்டி தானே பெருமாளுக்கு கொடுத்தாரு. அதைத்தானே அவர் ஏத்துக்கிட்டாரு. சாதாரண மாலை அவர் ஏத்துக்கலையே. ஆண்டாளுடைய கோரிக்கை கொடுத்து பெருமாளை உருகி உருகி வழிபாடு செஞ்சு அவரையே நினைச்சிட்டு கட்டின மாலையை தானே போட்டு அவர் ஏத்துக்கிட்டார். இது எல்லாருக்குமே பொருந்தும். இந்த மாதிரி கதைகள் எல்லாமே மக்களுக்கு பொருந்திருக்காத நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க எல்லா முன்னோர்களும். அப்போ பெருமாளுக்கு கொடுக்கக்கூடிய மாலையாக இருக்கட்டும், பூவாக இருக்கட்டும், மாலை நம்ம கட்ட முடிஞ்சா கட்டி கொடுங்க. இல்லைன்னா பூ முழுக்க பெருமாளுக்கு தானா உங்க கையால கட்டி கொடுங்க. உங்களுடைய எந்த தெய்வத்துக்காக இருந்தாலும் கட்டி கொடுங்க. பிரார்த்தனைகள் நிறைவேறுங்க. உங்களுடைய கோரிக்கையை அந்த பூ கட்டும் பொழுது வைங்க. எங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு, எங்களுக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி மகாலட்சுமிக்கு இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய கோரிக்கை என்னவோ அதை சொல்லி, பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி மகாலட்சுமிக்கு நீங்க மாலை கட்டி கொடுத்தாலும் சரி, உங்க கையால பூ கட்டி கொடுத்தாலும் சரி, வெள்ளை நிற பூக்கள் கட்டி கொடுத்தீங்கனாலும் சரி, அது எதுவாக வேணா இருக்கலாம். இதை கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த 16ஆம் தேதி வரைக்கும் சுக்கிர நாள் வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும். இதை கண்டிப்பா நீங்க செய்யணும், எல்லாருமே செய்யணும். அது ரிஷபராசியில் இருக்கக்கூடியவர்கள் உங்க ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு கண்டிப்பா பெருமாளை போய் வழிபாடு பண்ணிருக்காங்க. பெரிய ஜாக்பாட் அப்படிங்கிறது காத்துட்டு இருக்குது அடுத்த சுக்கிரன் நீங்க வந்ததுக்கு அப்புறம். சோ பயன்படுத்தி கொள்ளுங்கள் ரிஷபராசி அன்பர்களே. இந்த மாதம் கொஞ்சம் 16ஆம் தேதி வரைக்கும் பொறுமையா இருங்க. அதற்கப்புறம் நம்மளுடைய ஆட்டத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் உங்க ஜாதக ரீதியாகவும் தசாபுத்திகள் ரீதியாகவும் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். பெண்கள் கிட்ட கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க இந்த நேரத்துல. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவிதி சரணம்.